இணையவழி ஆவணப்பதிவை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு பதிவுக்கு செல்லாமல் இணைய வழியிலேயே நிலப்பதிவு, வீடுகள், மனை வாங்குவது உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளும் வகையிலான பதிவு முறையை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். அதன்படி பதிவுத்துறையிலே வெளிப்படைத்தன்மை மற்றும் அதனுடைய செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்களுக்கு எளிதான சேவை வழங்கவும் நேரில் வருகையற்ற பதிவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன்படி ஆவணங்களை இணைய வழியிலேயே சமர்ப்பித்து தங்களுடைய மனைப்பகுதிகளை எல்லாம் பொதுமக்கள் வாங்கக்கூடிய நிலையிலே பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது லே அவுட்களிலிருந்து முதல் முறையாக விற்பனை செய்யப்படக்கூடிய நிலங்கள், மனைப்பிரிவுகள், அதே போன்று பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி அந்த அபார்ட்மெண்ட்களில் முதல் முறையாக வீடுகளை விற்பனை செய்யும் பொழுது அந்த வீடுகளை வாங்கக்கூடியவர்கள் இனிமேல் பதிவுத்துறை அலுவலகம் செல்லாமலேயே, சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமலேயே இணைய வழியில் பதிவேற்ற சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொள்ள முடியும். இதை லே அவுட்களிலிருந்து முதல் முறையாக மனை பிரிவுகளை வாங்கக்கூடியவர்களுக்கும் அபார்ட்மெண்ட் புதிதாக கட்டப்பட்ட பிறகு அவற்றிலிருந்து புதிதாக தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்து கொள்ள முடியும். இதைத்தான் தமிழக முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார். பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களுடைய உள் நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் அவர்கள் சமர்ப்பித்துக் கொள்ளலாம். ஆவணங்களை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறக்கூடியவர்கள், சாட்சிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் வழியிலாக அந்த ஆதார் சரிபார்க்கப்படும் என்ற ஒரு வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்.